ஃப்ரான்ஸ் இந்த வாரம் மூவி மாரத்தான் ஆயிடுச்சு. ஸோ வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து தீர சூரன் பார்த்தோன்னா, அப்புறம் நேற்று வந்து எம்புரான் பார்த்தோன்னா, இன்னைக்கு என்ன பார்க்கலான்னு யோசிச்சுட்ருக்கேன். அநேகமாக சிக்கந்தர் பார்ப்பேன் இன்னைக்கு நைட்டு. சரி, அதை விடுங்க. வீரதூர சூரன் படம் எப்படி இருக்குது? படம் வந்து எனக்கு ஒரு விதமான கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. எனக்கு படம் பிடிச்சதா பிடிக்கலையா அப்படிங்கிறது எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குது. ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிளைமேக்ஸில் வந்து ஒரு பெரிய இது நடக்குது. அது ஆனால் கிளைமேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ரொம்ப அது எப்படி சொல்கிறது? ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த பில்டப்பு தான். அதாவது எக்ஸ்பெக்டேஷனை பில்ட் பண்ணுற மாதிரி தான். வேறு ஏதோ ஒரு ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை. நம்ம எஸ்ஜே சூர்யா அவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க. அப்புறம் விக்ரமோட ஹெல்ப் எதிர்பார்க்குறாங்க. அப்படி இப்படி நிறைய வருது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு விக்ரமோட ஃப்ளாஷ்பேக்கு அது மாதிரி ஒன்று வருது. அதுக்கப்புறமா தான் தெரியுது இவங்க எல்லோரும் ஒருத்தர் தெரியும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுத்துட்டாங்களோங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. மற்றபடி ஆக்சுவலாக இது நல்லா தான் இருந்தது படம். ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப போர்லாம் அடிக்கலை. நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. நம்ம விக்ரமும் ஆக்ட்ரஸ் பேர் மறந்துட்டேன். அவங்க 2 பேருக்கும் இருக்கிற அந்த ஒரு ஈக்குவேஷன். அப்புறம் எஸ்ஜே சூர்யா வந்து இந்த படத்தில் வந்து டிப்பிக்கல் எஸ்ஜே சூர்யா மாதிரி நடிக்கலை. ஒரு மாதிரி சாதாரணமாக தான் நடிச்சிருக்காரு அவர். அப்புறம் இந்த ஆக்டர், நம்ம மலையாள ஆக்டர் சூரஜ்னு யாரோ ஒருத்தர் நடிச்சிருக்கார்ல, அவருக்கு வந்து பெரிய ரோலு. நல்ல ரோலும் கூட. ஆக்சுவலாக நல்லாவும் ஆக்ட் பண்ணியிருக்காரு அவர். ஒரு மாதிரி டபுள் கேம் ஆடுற மாதிரிலாம் நிறைய வருது. என்ன கொஞ்சம் ரொம்ப ரூட்டடாக தான் இருக்குது படம். படம் வந்து மேபி ஒரு 80ஸில் நடந்த படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் நான். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. இது கண்டெம்ப்ரரி ஸ்டோரி தான் நினைக்கிறேன். ஆனால் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு இப்போ பேர் போடும்போது போட்ட மாதிரி ஞாபகம். அது தான் மதுரையில் எங்கேயோ நடக்கிற மாதிரி கதை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ட்ராகாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி பார்க்குற மாதிரி தான் இருந்தது. விக்ரம்க்கு வந்து மேபி கம்பேக். ஏன்னா இப்போதைக்கு தமிழில் வேறு எந்த படமும் வேறு ரிலீஸ் ஆகலை. அநேகமாக இந்த படம் நல்லா போகும் தான் நினைக்கிறேன். விக்ரம்க்கு ஒரு கம்பேக் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விக்ரமோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல. நல்ல நல்ல நடிப்பு தான். வேற என்ன? லாஜிக்கு கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் அப்படி இடித்த மாதிரி தான் இருந்தது. அது ஆனால் அந்தளவுக்கு பெரிய கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை. மற்றபடி வேறு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. நல்லாயிருக்கு, ஓரளவுக்கு பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். ரொம்ப என்ன சார் ஆஹா ஓஹோன்னு சொல்கிற மாதிரி இல்லை, பட்டு நாட் பேட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சரியா, அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.